கல்வி தொலைக்காட்சியில் வாயிலாக மாணவர்களுக்கு மீண்டும் கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் பாடத்தின் மூலமாக உருவான இந்த வேதிப்பிணைப்பின் மூலம் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம 3வது எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமீன்களினுடைய கார வலிமை. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அமீன்களினுடைய இயற்பியல் பண்புகள், ஜென்ரலாக அதுக்குன்னு சொல்லி என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்றத சும்மா ஓரளவு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அமீன்களினுடைய பண்புகளில் நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இயற்பியல் பண்புகளும் அதனுடைய மனம். அப்போ அந்த இயற்பியல் பண்பு அப்படின்னு பார்க்குறப்ப அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அதனுடைய நிறம் எப்படி இருக்கும், அதனுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்றது அதனுடைய இயற்பியல் பண்பு. அதை வச்சு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு குறைவான கார்பன் அணுக்களை உடைய அலிஃபேட்டிக் அமீன்களில் அந்த C1 C2 பாண்ட் இருக்கும். அது என்னவாக இருக்கும் அப்படின்னா நிறமற்ற வாயுக்களாக இருக்கும். அதே போல் அம்மோனியாவுடைய ஸ்மெல் அதுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கார்பன் எண்ணிக்கை கம்மியாக இருந்தால் அதுக்கு அம்மோனியாவோட மனம். அதே அந்த கார்பனோட எண்ணிக்கை அமீன்களில் 4 அல்லது அதுக்கு மேலே போக போக அது என்னாகுது அப்படின்னா மீனுடைய மனத்தை உடைய சேர்மமாக மாறுது. அதே மாதிரி எளிதில் ஆவியாகும், காற்றுப்பட்டால் என்னாகுது, ஆவியாகக்கூடிய நீர்மமாக அது இருக்குது. அதுக்கடுத்தது நம்ம அரோமேட்டிக் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அனிலினும் மித்த அமீன்கள் சாதாரணமாக நிறம் இல்லை. ஆனால் அது என்னதுன்னா காற்றில் ஆக்சிஜனேற்றம் அடையிறதுனால அது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி மஞ்சள் நிறமான ஒரு கலராக நமக்கு பார்க்கறதுக்கு தெரிகிறது. அடுத்து அதனுடைய கொதிநிலை அப்படின்னு பார்க்குறப்ப அமீன்களுக்கு கொதிநிலை சாதாரணமாக அதிகம்னு சொன்னோம். என்ன காரணம்னு பார்க்குறப்ப அந்த ஓரினிய ஈரினிய அமீன்களில் முனைவுத்தன்மையினால் என்ன ஆகுதுன்னா நைட்ரஜன் மேலே இருக்கிற தனித்த எலக்ட்ரான் இரட்டையினால் அந்த மூலக்கூறுகளுக்கிடையே அந்த ஓரினிய ஈரினிய அமீன்கள் என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி அந்த மூவினை அமீன்களில் ஹைட்ரஜன் பிணைப்பு கிடையாது. அதனால் ஓரினிய ஈரினிய அமீனுக்கு மாத்திரம் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா கொதிநிலை அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கொதிநிலை வரிசையை சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு CH3 NH2, அதுக்கடுத்து வரக்கூடியது CH3 2 times NH, அதுக்கடுத்தது மூவினைய CH3 3 N times. இதுக்கு இருக்குல்லையே ரொம்ப கம்மியான கொதிநிலை உடையது. அடுத்து கம்பேர் பண்ணுறோம் அமீன்களுடைய கொதிநிலையை எது கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்கஹால் கூட கம்பேர் பண்ணும் பொழுது ஆல்கஹாலை விட இதுக்கு எது கம்மியாக இருக்குது அப்படின்னா கொதிநிலை கம்மியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்ப ஆல்கஹாலில் இருக்கிற ஆக்சிஜனுக்கு எது அதிகம் அப்படின்னா எலக்ட்ரான் கவர்த்தன்மை எதை விட அதிகம் அப்படின்னா நைட்ரஜனை விட அதிகம். அதனால் NH பிணைப்பு OH பிணைப்பை காட்டிலும் கம்மியான முனைவுத்தன்மை உடையது. ஸோ அதனால் இதுவும் ஒரு கேள்வியாக நமக்கு கேட்கப்படலாம். அமீன்கள் ஆல்கஹாலை காட்டிலும் ஏன் கம்மியான கொதிநிலையில் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம இதை ரீசன் எழுதலாம். அந்த OH பாண்டும் NH பாண்டு தான் அங்கே ஆன்சர். அப்போ நைட்ரஜனுக்கு அந்த எலக்ட்ரான் கவர் தன்மை OH பிணைப்பில் இருக்கிற ஆக்சிஜனை விட கம்மியாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது கரைதிறன். அப்போ ஜென்ரலாகவே நம்ம சொல்லிட்டோம் ஹைட்ரஜன் பிணைப்பு எதுலாம் இருக்கோ அது ஃபுல்லாக எதில் கரையும் அப்படின்னா நீரில் கரையும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். அதுக்கடுத்தது காரணம் அதே மாதிரி மூலக்கூறு நிறை அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா அதனுடைய கரைதிறன் குறைகிறதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த மூலக்கூறு நிறை அதிகரிக்கிறப்ப அதில் ஆல்கைல் தொகுதியோட எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆல்கைல் தொகுதிகள் எப்பயுமே எதை வெறுக்கும் தொகுதிகள் அப்படின்னா நீரை வெறுக்கும் தொகுதிகள். அதனால் அமீன்கள் அந்த அதிக கார்பன் எண்ணிக்கையுடைய அமீன்கள் உருவளவு பெருசாக இருக்கிற அமீன்கள் நீரில் கரைவது இல்லை. அப்போ எதில் கரையும் அப்படின்னா அதே மாதிரியான பென்சின் ஈத்தர் போன்ற கரிம கரைப்பான்களில் மாத்திரம் அது கரைகிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து என்னுடைய முக்கியமான இன்னொரு தன்மை பார்த்தோம்னா அமீன்களுக்கு என்ன பண்பு இருக்குது அப்படின்னா காரப்பண்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறோம். அப்போ ஏன் அந்த காரப்பண்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அப்போ காரத்தன்மை இருக்கிற எல்லா பொருட்களுமே அமிலங்களோட சேர்ந்து எதை கொடுக்க வேண்டும் அப்படின்னா உப்புக்களை உருவாக்கணும். அப்போ அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா அனிலின் எழுதியிருக்கேன் CC2NH2. இது என்னன்னா கனிம அமிலத்தினுடன் HCl சேரும் பொழுது அனிலீனியம் குளோரைடு அப்படின்ற உப்புக்களை உருவாக்குகிறது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா அமீனுக்கு காரப்பண்பு இருக்குன்னு சொல்ல. அப்போ எதனால் உப்புக்களை உருவாக்குது அப்படின்னா அந்த நைட்ரஜன் மேலே இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான் இரட்டை தான் அங்கே காரமாக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதனுடைய காரத்துவம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற பார்க்குறப்ப தான் அந்த காரத்துவத்திற்கான ஒரு கோவையை நம்ம உருவாக்குறோம். அந்த கார வலிமைக்கான கோவை அப்படின்னா என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு அமீனை எடுத்துகிட்டு அதில் நீர் கரைசல்ல அது எப்படி சமநிலை அயனியாக இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு ஓரிணைய அமீன் எடுத்திருக்கேன். அப்போ அது HOHல
இந்த அமீனில் இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான் இரட்டை வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த நீரில் இருக்கக்கூடிய புரோட்டானை எந்த அளவுக்கு ஈர்க்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த காரத்துவம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த புரோட்டானை நீரில் இருக்கிற புரோட்டானை அதை எடுத்துக்கொள்ளும் போது அது என்னவா மாறுது அப்படின்னா அந்த ஆல்கைல் அம்மோனியம் அயனியாக அது மாறுது. அமீனாக இருக்கிறது அம்மோனியம் அயனியாக மாறுகிறது. அப்போ எந்த அளவுக்கு இந்த புரோட்டானை வந்து அது எடுத்துக்குதுன்றதை பொறுத்து தான் நம்ம அந்த காரத்துவம்ன்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த செறிவு வந்து நம்ம அயனியோடைய அம்மோனியம் அயனியோட செறிவு OH- அயனியோட செறிவு பை இந்த எடுத்துக்கொண்ட அமீனோட செறிவு, இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா KB மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அப்போ எந்தெந்த அமீனுக்கெல்லாம் வந்து KB மதிப்பு அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து காரத்துவம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து என்னுடைய முக்கியமான இன்னொரு தன்மை பார்த்தோம்னா அமீன்களின் காரத்தன்மை மீதான அவைகளின் வடிவமைப்பின் விளைவை பற்றி நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா அந்த அமீனில் இருக்கிற நைட்ரஜன் மீதுள்ள எலக்ட்ரான் இரட்டையை வந்து அந்த எலக்ட்ரான் இரட்டையோட அடர்த்தியை எதெல்லாம் அதிகரிக்குதோ அந்த காரணிகள்லாம் என்ன செய்யணும், அமீனோட காரத்தன்மையை அதிகரிக்கிறது. அப்போ அதில் எது அதிகமாக அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கைல் தொகுதிகள். அதுக்கு +I தொகுதி அப்படின்னால எலக்ட்ரானை விடுவிக்கும் பண்பு இருக்கிறதுனால அது என்ன செய்யுது அப்படின்னா எலக்ட்ரான் அடர்த்தியை வந்து நைட்ரஜன் மேலே அதிகரிக்க செய்யுது. அதனால எப்பயுமே பார்த்தோம்னா அந்த ஆல்கைல் அமீன்கள் வந்து எப்பயுமே எதை விட காரத்தன்மை அதிகம் அப்படின்னா அம்மோனியாவை விட காரத்தன்மை அதிகமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கரைப்பான் ஏற்ற விளைவு. அப்போ அந்த நீர்க்கரைசலில் பதிலீடு அடைந்த அம்மோனியம் அயனிகள் பார்த்தா RNH3+ அயனிகள் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீர் மூலக்கூறுகளுடைய கரைப்பான் ஏற்றத்தால் அதுக்கு மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா நிலைப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கிறது. அப்போ அதே வந்து என்னென்னா அந்த அம்மோனியம் அயனிகளில் அதனுடைய உருவளவு அதிகரிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு கரைப்பான் ஏற்றம் அதிகரிக்கிறதுக்கு பதிலாக குறைகிறது. அப்போ என்ன காரணம்னு பார்க்குறப்ப அந்த ஈரிணைய மூவிணைய அமீன்களில் கொள்ளிட தடையின் காரணமாக புரோட்டானேற்றம் அடைந்த அமீனை அணுகக்கூடிய அந்த நீர் மூலக்கூறு எண்ணிக்கை வந்து என்ன குறைஞ்சு போகுது, அதுதான் காரணம். அமீன்களினுடைய கார வலிமை அப்படின்னு பார்க்குறப்ப அந்த அனிலினில் இருக்கக்கூடிய NH2 தொகுதி எப்பயுமே பென்சீன் வளையத்தோட நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ அனிலினினுடைய நைட்ரஜன் அணு மீதான தனித்த இரட்டை எலக்ட்ரான் பென்சீன் வளையத்தினுள் என்ன செய்யுது அப்படின்னா உள்ளடங்கா தன்மையை பெற்றிருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா புரோட்டான் ஏற்றத்திற்கு தனித்த எலக்ட்ரான்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அனிலினில் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் அரோமேட்டிக் அமீன்கள் அந்த அனிலின் வந்து எப்பயுமே என்ன ஆகுதுன்னா அம்மோனியாவை விட குறைவான காரத்தன்மை பெற்றிருக்கு. அதே வந்து நம்ம பதிலீடு அடைந்த அனிலினில் வந்து CH3 தொகுதியோ அல்லது OCH3 தொகுதியோ அல்லது NH2 தொகுதி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரானை விடுவிக்கும் இயல்புடைய தொகுதிகள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ என்ன செய்யணும் அனிலினுடைய காரத்துடைய வலிமையை வந்து என்ன செய்யணும் அதிகரிக்கிறது. அப்போ என்னென்னலாம் எலக்ட்ரானை விடுவிக்கும் தொகுதியெல்லாம் பென்சீன் வளையத்தோடு இணைஞ்சிருக்கோ அது ஃபுல்லாக என்ன செய்யுது அப்படின்னா அனிலினுடைய கார வலிமையை அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் எலக்ட்ரானை வாங்கும் இயல்புடைய பெரும் இயல்புடைய NO2 தொகுதியோ ஹாலைட் தொகுதியோ COOH போன்றவை இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக என்ன பண்ணுதுன்னா காரத்தோட வலிமையை குறைக்க செய்கிறது. ஜென்ரலாக இதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஓரிணைய அமீன்கள் வந்து அம்மோனியாவை விட அதிக காரத்தன்மை உடையது. அதே அரோமேட்டிக் அமீனான அனிலின் பார்த்தோம்னா அம்மோனியாவை விட காரத்தன்மை கம்மியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அமீன்களினுடைய வேதிப்பண்புகள். அமீன்களுடைய வேதிப்பண்புகள் பார்க்குறப்ப அமீன்கள் எதுக்கு ஈடுபடுது அப்படின்னா ஆல்கைல் ஏற்றம். ஆல்கைல் தொகுதிகளோட வினைபுரிகிறப்ப CH3Br கூட வினைபுரிகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஈரிணைய அமீன் ஓரிணைய அமீனானது ஈரிணைய அமீனை தருது. 2 மூலக்கூறுகள் அல்கைல் ஹைலைடை போட்டோம் அப்படின்னா மூவிணைய அமீனை கொடுக்கும். 3 மூலக்கூறுகள் அல்கைல் ஹைலைடை போட்டோம் அப்படின்னா 4 இணைய அம்மோனியம் உப்புக்களை வந்து நமக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதில் ஈக்குவேஷன் சொல்லணும்னு பார்த்தோம்னா RNH2ல் வந்து CH3Br போடும் பொழுது RNHCH3 ஈரிணைய அமீன் கிடைக்கிறது. அதுக்கடுத்தது 2 மூலக்கூறு CH3Br எடுத்துட்டோம் அப்படின்னா RNCH3 2 டைம்ஸ். அதுக்கடுத்தது RNCH3 3 டைம்ஸ். இப்போ ஆல்கைல் ஏற்றத்தில் CH3Br ஒரே ஒரு மூலக்கூறு நம்ம போடும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஈரிணைய அமீன் அந்த NH2ல் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு CH3 தொகுதி வந்து பதிலீடு செய்யப்படுது. அதனால் நமக்கு என்ன கிடைக்குன்னா RNHCH3 கிடைக்கக்கூடிய ஈரிணைய அமீன் கிடைக்குது. அதுக்கடுத்தது 2 மூலக்கூறுகள் CH3Br நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மூவிணைய அமீன் RNCH3 2 டைம்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து 3 மூலக்கூறுகள் CH3Br போடும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது 4 இணைய அம்மோனியம் உப்பு RN+CH3 3 டைம்ஸ் Br- அப்படின்ற அம்மோனியம் உப்பு வந்து நமக்கு கிடைக்கிறது.
அதுக்கடுத்தது அசைல் ஏற்றம். அசைல் தொகுதி அப்படின்னாலே நமக்கு என்ன இருக்குன்னா அசிட்டைல் குளோரைட்லேருந்து அசைல் CH3CO தொகுதியை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா NH2வால் பதிலீடு செய்ய போகிறோம். அப்போ எத்தில் அமீன் எடுத்துக்கிறோம், C2H5NH2, அது கூட CH3COCl. பிரிடின் முன்னிலையில் வினை நடக்கிறப்ப அந்த அமீனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து Cl கூட பதிலீடாயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா C2H5NHCOCH3 கிடைக்கும். அது பேர் வந்து எத்தில் அசிட்டமைடு வந்து நமக்கு உருவாகும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினை வந்து ஸ்காட்டன் பௌமன் வினை. அந்த ஸ்காட்டன் பௌமன் வினையில் வந்து அரோமேட்டிக் அனிலினுடையது C6H5NH2 அனிலினோட பென்சாயில் குளோரைடு. இது வந்து பென்சாயில் ஏற்றம். ஆக்சுவலாக இந்த வினையோட பேர் வந்து அதில் அசிட்டைல் ஏற்றம் மாதிரி இது பென்சாயில் ஏற்றம். அப்போ அந்த அனிலின் NH2 தொகுதியோட பென்சாயில் தொகுதியான C6H5CO நம்ம சேர்த்த போகிறோம். அப்போ அதே மாதிரி தான் அமீனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து Cl பதிலீடாயிட்டு பிரிடின் முன்னிலையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா C6H5NHCOC6H5 அப்படின்ற சேர்மம். அதோட பேர் வந்து N-ஃபினைல் பென்சமைடு, அது நமக்கு உண்டாகுது. அதுக்கடுத்த வினை பார்த்தோம்னா நைட்ரஸ் அமிலத்துடன் வினை. இந்த நைட்ரஸ் அமிலத்துடன் வினைன்னு வரும்போது ரொம்ப 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 முக்கியமான வினை. ஏன்னா இது 3 விதமான அமீன்களை நமக்கு வேறுபடுத்தி அறிய உதவும். ஓரிணைய, ஈரிணைய, மூவிணைய. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஓரிணைய அமீன் எடுத்துக்கிறோம், C2H5NH2. நைட்ரஸ் அமிலம் வந்து NaNO2வையும் அடர் HCl மிக்ஸ் பண்ணி உருவாகிற ஃப்ரெஷ் HNO2 நைட்ரஸ் அமிலத்தோடு தான் அது வினைப்புரியும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா முதல்ல வந்து நிலைப்புத்தன்மை இல்லாத ஒரு சேர்மம் தான் ஃபஸ்ட்டு உண்டாகும், C2H5N2Cl எத்தில் டைசோனியம் குளோரைடு. அது என்ன ஆகுதுன்னா நிலைப்புத்தன்மை இல்லாததுனால சிதைஞ்சு நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா எத்தனால் வந்து கிடைக்கிறது, C2H5OH கிடைக்கிறது. அதுக்கடுத்தது வந்து ஓரிணைய அமீனில் அரோமேட்டிக் அமீன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்ன நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா அனிலின் எடுத்துக்கிறோம், C6H5NH2. அதே NaNO2 தான். அதே நம்ம இதுலேருந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா NaNO2 2HCl போடும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷான HNO2 நைட்ரஸ் அமிலம் கிடைக்கும். டெம்பரேச்சர் வந்து 273லேருந்து 278 கெல்வினில் ரியாக்ட் ஆகிறப்ப நமக்கு NH2 தொகுதி என்னவா மாற்றப்படுதுன்னா டயசோ ஆக்குதல் வினை N2Cl- மாறிடுது. அப்போ பென்சீன் டயசோனியம் குளோரைடு அப்படின்ற சேர்மம் வந்து நமக்கு கிடைக்கிறது. இப்போ நம்ம நைட்ரஸ் அமிலத்தோட அமீன்களுடைய வினையில் ஓரிணைய அமீன் பார்த்தோம். அதுக்கடுத்தது இப்போ வந்து ஈரிணைய அமீன்கள். அந்த ஈரிணைய அமீனோட வினையில் ஃபஸ்ட்டு வந்து லிபர்மேன் நைட்ரஸோ சோதனை. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா N-மெத்தில் அனிலின். அந்த N-மெத்தில் அனிலின் நைட்ரஸ் அமிலத்துடன் வினை புரிகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா நைட்ரஸோ சேர்மம் வந்து கிடைக்கிறது. அந்த NHல் இருக்கிற ஹெச்சுக்கு பதிலாக NO தொகுதி வந்து நமக்கு பதிலீடு அடைகிறது. இது ஈரிணைய அமீனோட வினை. அதுக்கடுத்தது வந்து நம்ம இதில் N-மெத்தில் அனிலினில் C6H5NCH3 சிங்கிள் பாண்ட் N டபுள் பாண்ட் O N நைட்ரஸோ மெத்தில் ஃபினைல் அமீன். இது என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒரு மஞ்சள் நிறமான ஒரு எண்ணெய். இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சுக்கலாம், அலிஃபாட்டிக்கா அரோமேட்டிக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து மூவிணைய அமீன். இந்த மூவிணைய அமீன் வரும்போது ஃபஸ்ட்டு அலிஃபாட்டிக் எடுத்துட்டோம் அப்படின்னா CH3 + HNO2 நைட்ரஸ் அமிலத்துடன் சேரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறதுனா உப்புக்கள் வந்து உருவாகிறது. ஏன்னா அதில் NH அந்த மாதிரி ஹைட்ரஜன் எதுவுமே இல்லாததுனால உப்புக்களாக ஃபார்ம் ஆகுது. என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3 3 times NH + NO2 - ட்ரைமெத்தில் அம்மோனியம் நைட்ரைட் அப்படின்ற உப்பு வந்து நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி அரோமேட்டிக் மூவிணைய அமீன் எடுத்துட்டோம் அப்படின்னா NN டைமெத்தில் அனிலின் எடுத்துக்கலாம். அதில் அதே மாதிரி நம்ம HNO2 டைரெக்டாக எடுத்துக்க போகிறது கிடையாது, NaNO2வும் அடர் HCl சேர்ந்த கலவை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அதில் அதே மாதிரி நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா நைட்ரஸோ தொகுதி வந்து பென்சீன் வளையத்தினுடைய பேரா பொசிஷனில் நமக்கு இணையுது. அப்போ என்ன கிடைக்கும்னா C6H5NCH3CH3யும் கீழே வந்து N டபுள் பாண்ட் O நமக்கு கிடைக்கிறது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு வினை வந்து கார்பைல் லமீன் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்பைல் அமீன் சோதனை எதனால் முக்கியம் அப்படின்னா இது வந்து ஓரிணைய அமீனை வந்து கண்டுபிடிப்பதற்கான ஒரு சோதனை. இதில் ஈரிணைய அமீனோ மூவிணைய அமீன் இந்த வினையில் வந்து ஈடுபடாது. அதனால் ஓரிணைய அமீனை கண்டறிவதற்கான சோதனையை எழுது அப்படின்னா நம்ம நேம் தெரியாமல் எழுத வேணாம். கார்பைல் அமீன் சோதனையின் பேர் எழுதினாலே சில நேரம் நமக்கு மார்க்கு வந்து கொடுப்பாங்க பரீட்சையில். அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வினையை நம்ம இப்போ பார்க்கலாம். அதில்
ஓரிணைய அமீனான எத்தில் அமீன் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா குளோரோஃபார்மும் KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசலோட வினைப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த NH2 தொகுதியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து வெளியில் போயிட்டு NC C2H5NC அப்படின்ற எத்தில் ஐசோசைனைடு நமக்கு கிடைக்கிறது. ப்ளஸ் பொட்டாசியம் குளோரைடு வந்து கிடைக்கிறது. இந்த எத்தில் ஐசோசைனைடு வந்து என்ன மனம் அப்படின்னா ஒரு அருவருக்கத்தக்க மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய வாசம் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து லீக் ஆனாலும் நமக்கு வந்து அது ஒரு மயக்கமே வந்துடும். அந்தளவுக்கு அருவருக்கத்தக்க ஒரு மனம். அது இன்னொரு பேர் வந்து அதுக்கு கார்பைல் அமீன் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வினையுடைய பேரே வந்து கார்பைல் அமீன் சோதனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம கார்பைல் அமீன் சோதனை மாதிரியவும் கடுகு எண்ணெய் வினை. இந்த கடுகு எண்ணெய் வினையும் அதே மாதிரி தான் ஓரிணைய அமீன்களை கண்டறியக்கூடிய சோதனையில் நமக்கு பயன்படுது. இது அதே மாதிரி மெத்தில் அமீன் எடுத்துக்கிறோம். CH3NH2 கார்பன் டைசல்ஃபைடு C++S அதோட வினை புரியும் பொழுது நமக்கு எந்த இடத்துல வினை நடக்கும் அப்படின்னா NH2வில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ஒரு இடம் மாறி சல்ஃபரோட வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்போ நமக்கு என்ன சேர்மம் கிடைக்கும் அப்படின்னா N-மெத்தில் டயசோ கார்பாக்சிலிக் அமிலம் வந்து நமக்கு உண்டாகிறது. அதனுடைய வாய்ப்பாடு வந்து CH3NH C++SH கிடைக்கிறது. இது பழையபடி என்ன செய்யணும் அப்படின்னா மெர்க்குரி குளோரைடோட வினைப்படுத்தும் போது நமக்கு லாஸ்ட்டில் என்ன கிடைக்குது அப்படின்னா மீத்தைல் ஐசோ தயோசயனேட் அப்படின்ற கடுகு எண்ணெயுடைய ஸ்மெல் மனம் இருக்கக்கூடிய ஒரு சேர்மம் வந்து நமக்கு கிடைக்கிறது. அதனுடைய வாய்ப்பாடு வந்து CH3N++C++S ப்ளஸ் மெர்க்குரிக் சல்ஃபைடு வந்து நமக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த கடுகு எண்ணெயின் மனம் இருக்கிறதுனால இந்த வினைக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா கடுகு எண்ணெய் வினை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். இதுவும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினை தான். அதனால் நீங்கள் இப்போ படிக்கிறப்பயே வந்து பேர் வரக்கூடிய வினைகள்லாம் என்ன அப்படின்றத ஒரு நோட்டில் வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு அந்த வினையை வந்து நம்ம என்ன செய்யலாம் ஒவ்வொரு தடவையும் ரீகால் பண்ணி திரும்ப சொல்லி பார்க்கலாம். கடுகு எண்ணெய் வினை அப்படின்னால அது என்ன வினை அப்படின்றது நமக்கு ஞாபகத்தில் வரணும். அதே மாதிரி தான் கார்பைல் அமீன் சோதனைனா என்ன அப்படின்னா ஞாபகத்தில் வரணும். அந்த மாதிரி நம்ம படிக்கிறப்பயே அதை ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அதே மாதிரி இன்னொரு கடுகு எண்ணெய் வினை வந்து ஹாப்மனின் கடுகு எண்ணெய் வினை. இதில் வந்து எது ஈடுபடுது அப்படின்னா அரோமேட்டிக் அமீன் வந்து ஈடுபடுது. அனிலின் C6H5NH2 அதே மாதிரி கார்பன் டைசல்ஃபைடு C++S இதை வினையை வந்து நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது இந்த வினை என்ன நடக்குன்னா 2 மூலக்கூறு அனிலின் வந்து இந்த வினையில் ஈடுபடுறதுனால அந்த 2 மூலக்கூறில் இருக்கிற ஒவ்வொரு ஹைட்ரஜன் சல்ஃபரோடு சேர்ந்து H2S வெளியில் போயிடும். அப்போ நமக்கு C6H5NH C++S C6H5NH அந்த ஒரு அமைப்படி ஒரு சேர்மம் கிடைக்கும். இதை நம்ம பழையபடி வெப்பப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபினைல் ஐசோ தயோசயனேட் வந்து நமக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னா நம்ம N வந்து ஒரு NHும் அடுத்தது வந்து ஒரு Hும் வெளியில் போயிட்டு C6H5N++C++S அப்படின்ற ஃபினைல் ஐசோதயோசைனேட் வந்து நமக்கு உண்டாகுது. அதனால் இதுவும் வந்து ஓரிணைய அமீனை கண்டறிவதற்கான ஒரு சோதனை தான். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அனிலினுடைய இருக்கிற பென்சீன் வளையத்தில் நடக்கக்கூடிய வினை எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. இதில் ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும். NH2 தொகுதிக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா கிளர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொகுதி. அப்போ என்ன அர்த்தம்னா அது பென்சீன் வளையத்தினுடைய எலக்ட்ரான் செறிவை அதிகப்படுத்துது. அதாவது வினை வீரியமிக்க தொகுதி அது. அதனால் புதுசாக வரக்கூடிய தொகுதியை வந்து எங்கெங்கே அனுப்பும் அப்படின்னா ஆர்த்தோ பாரா இடத்துல தான் எலக்ட்ரானுடைய செறிவை வந்து அது என்ன செய்யணும் அதிகரிக்கிறது. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வழிப்பொருள்கள் வந்து ஆர்த்தோ பாரா ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள் தான் நமக்கு இந்த வினையில் நமக்கு கிடைக்கும். அப்போ என்னென்ன மாதிரியான பதிலீட்டு வினைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புரோமின் ஏற்றம், காமனாக வந்து நைட்ரோ ஏற்றம், அசைல் ஏற்றம், அதுக்கடுத்து சல்ஃபோனேற்றம். இந்த 4 தான் வந்து முக்கியமான வினைகளாக நமக்கு இந்த பாடத்தில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது புரோமின் ஏற்றம். இப்போ புரோமின் ஏற்றத்துக்கு என்ன தேவை அப்படின்னா புரோமின் நீர் கரைசல் எடுத்துகிட்டு நம்ம செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா புரோமின் வந்து 3 இடத்துல பதிலீடாகுது. என்னென்ன இடத்துல அப்படின்னா 1, 3, 5 3 இடத்துல பதிலீடாயிட்டு 3 ட்ரைப்ரோமோ அனிலின். அப்போ அது வந்து என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னா வெள்ளை கலரில் இருக்கிற வீழ்படி வெண்மை நிற
வீழ்படிவு இருக்கக்கூடிய நமக்கு அனிலின் வந்து கிடைக்கிறது. அதுக்கடுத்தது வந்து ரெண்டாவதாக நைட்ரோ ஏற்றம். அப்போ நம்ம காமனாக தெரியும் நைட்ரோ ஏற்றம்னாலே நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அடர் சல்பியூரிக் அமிலமும் அடர் நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவை தான் நமக்கு நைட்ரோ ஏற்றும் காரணி. அப்போ அதிலேருந்து நமக்கு என்ன அயனி கிடைக்கும் அப்படின்னா நைட்ரோனியம் அயனி NO2+, நைட்ரோனியம் அயனி தான் நமக்கு அதுலேருந்து கிடைக்கும். அப்போ எந்த விதமானது கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்த்தோ நைட்ரோ அனிலின், அதுக்கடுத்தது பேரா நைட்ரோ அனிலின், அதுக்கடுத்து என்ன கிடைக்கும் அப்படின்னா மெட்டா நைட்ரோ அனிலின். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படி வந்து நமக்கு மெட்டா நைட்ரோ அனிலின் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அனிலின் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு புரோட்டான் ஏற்றம் அடைகிறது அப்படின்றாங்க. அப்போ அனிலின் புரோட்டான் ஏற்றம் அடையிறதுனால எலக்ட்ரான் செறிவு எந்த இடத்துல அதிகமாகுதுன்னா மெட்டா பொசிஷனில் அதிகமாகிறதுனால நமக்கு அடிஷ்னலாக என்ன கிடைக்குது அப்படின்னா மெட்டா நைட்ரோ அனிலினும் கிடைக்கிறது. நம்ம ஜென்ரலாக பார்க்குறப்ப அனிலின் இருக்கிற NH2 வந்து ஆர்த்தோ பாரா அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த மெட்டா உருவதற்கான காரணம் வந்து இது அனிலின் வந்து புரோட்டான் ஏற்றம் அடைகிறதுனால. அதுக்கடுத்தது மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து அசிட்டைல் ஏற்றம். அப்போ அசிட்டைல் ஏற்றம் அப்படின்றப்ப நமக்கு அதுக்கு என்ன வேணும், அசிட்டைல் தொகுதியை NH2 சேர்க்கறதுக்கு நமக்கு அசிட்டிக் நீரிலி பிரிடின் முன்னிலையில் அந்த வினையை நம்ம நடத்துகிறப்ப NH2வில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுதுன்னா பதிலீடாகுது. அப்போ நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா C6H5 NH2 எடுத்துகிட்டு CH3CO2 டைம்ஸ் O அதை எடுத்து விடைப்படுத்துகிறப்ப C6H5 NHCOCH3 ஒரு ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. அது கூட பழையபடி நம்ம என்ன சேர்த்துறோம் அப்படின்னா நைட்ரோ ஏற்ற கலவை. இந்த வினை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பேரா நைட்ரோ சேர்மம் மாத்திரம் வேணும் அப்படின்னா நம்ம இது செய்கிறோம். அப்போ என்னதுன்னா அந்த NH2 தொகுதியை வந்து என்ன செய்கிறோம்னா நிலைப்படுத்துகிறோம், பாதுகாக்கிறதுக்காக தான் அதை ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்னா அசிட்டைல் ஏற்றத்திற்கு உட்படுத்தணும். அதுக்கடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் நைட்ரோ ஏற்ற கலவையை பயன்படுத்துகிறோம். அப்போ 288 கெல்வினில் வினை நடக்கும் பொழுது நமக்கு பேரா பொசிஷனில் ஒரு நைட்ரோ தொகுதி இணைகிறது. அடுத்து வந்து நம்ம அந்த பழையபடி அந்த NH2 தொகுதியை திரும்ப பெறுவதற்காக அமிலத்தின் முன்னிலையில் அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா நீராட்புகுத்தலுக்கு உட்படுத்துகிறோம். அப்போ நமக்கு அகைன் என்ன கிடைச்சிது அப்படின்னா NH2 தொகுதி திரும்ப நமக்கு கிடைச்சிருது. அப்போ நமக்கு கிடைக்கிற சேர்மம் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா பேரா நைட்ரோ அனிலின் வந்து நமக்கு உருவாகிறது. ஃபஸ்ட்டு இதில் வந்து நைட்ரோ ஏற்றம் நார்மல் நைட்ரோ ஏற்றத்தில் 3 விதமான நைட்ரோ சேர்மம் கிடைச்சிச்சு. அந்த மூணாவதாக இருக்கிறதுல வந்து என்னதுன்னா பேரா தொகுதியில் மாத்திரம் நமக்கு நைட்ரோ ஏற்றம் நடக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தோம். அதுக்கடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய வினைன்னு பார்த்தோம்னா சல்ஃபோன் ஏற்றம். அப்போ அந்த சல்ஃபோன் ஏற்றத்துக்கு வந்து எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அடர் H2SO4 பிரிடின் முன்னிலை வினை நடக்குது. அப்போ நமக்கு உண்டாகக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு உப்பு வந்து உண்டாகிறது. NH2 கூட H2SO4 வந்து HSO4- ரெண்டாக பிரியும். அதில் NH3+ HSO4- அப்படின்ற அசிட்டானிலைடு ஹைட்ரஜன் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு உப்பு கிடைக்கிறது. இது ஃபர்தராக வந்து HNO3 கூட பிணைப்படுத்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த SO3H குரூப் மாத்திரம் ஷிஃப்ட் ஆகி எந்த இடத்துக்கு வருது அப்படின்னா பேரா பொசிஷனுக்கு வந்துடுது. அப்போ அது வந்து அமைப்பு மாற்றத்திற்கு உட்பட்டு சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா NH2 வந்து NH4+ ஆகும், கீழே இருக்கிற SO3 வந்து SO3- ஆகும். சில நேரம் அந்த ஸ்விட்டர் அயனின்னு சொல்லுவாங்க, ப்ளஸ்- அயனியாகவும் அதுவாக என்ன ஆகிக்கும்னா சேஞ்ச் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவ செல்வங்களே, இந்த பாடப்பகுதியில் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அமீன்களினுடைய கார வலிமையை பற்றி தான் பார்த்தோம். அடுத்து அமீன்களினுடைய பண்புகள், இயற்பியல் பண்புகள் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப அதில் வந்து கம்மியான கார்பன் அணு இருக்கக்கூடிய அமீன்கள் எல்லாம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம அமோனியாவோட மனத்தை உடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து கார்பன் எண்ணிக்கை 4க்கு மேலே போகும் பொழுது அதுக்கு வந்து எதனுடைய மனம் அப்படின்னா மீனுடைய மனம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து அனிலின் இந்த மாதிரியான அரோமேட்டிக் சேர்மங்கள் பார்க்குறப்ப அதுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா நிறமற்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் அது பார்க்குறப்ப என்னென்னு ஒரு மஞ்சள் நிறம், பழுப்பு நிறம் மாதிரியான ஒரு நிறத்தில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அது ஆக்சிஜனேற்றம் அடைகிறதுனால அந்த நிறம் உருவாகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து இதனுடைய கொதிநிலை பார்த்தோம். நார்மலாக அமீன்களுக்கு வந்து எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொதிநிலை
அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஏன் அந்த கொதிநிலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த ஹைட்ரஜன் பிணைப்புகளை அது வந்து ஓரிணை அமீனும் ஈரிணை அமீனும் மூலக்கூறுகளுக்கு இடையே உருவாக்குறதுனால அதுக்கு எது அதிகமாக இருக்குது அப்படின்னா கொதிநிலை வந்து நம்ம அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஆல்கஹால் கூட கம்பேர் பண்ணுறப்ப அதுக்கு வந்து எது கம்மி அப்படின்னா கொதிநிலை வந்து கம்மி. காரணம் வந்து OH பிணைப்பில் இருக்கிற ஆக்சிஜனுக்கு வந்து அது எலக்ட்ரான் கவர்த்தன்மை NH பிணைப்பில் இருக்கிற நைட்ரஜனோட இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனை நம்ம தெரிஞ்சிட்டோம். அதுக்கடுத்தது வந்து நம்ம வேதிப்பண்புகள் அப்படின்னு வரும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமீனில் இருக்கக்கூடிய நைட்ரஜனில் இருக்கிற தனித்த எலக்ட்ரான் இரட்டை இருக்கிறனால காரத்தன்மை அதுக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து அதனுடைய கம்பேர் பண்ணுறப்ப அந்த கேபி மதிப்புன்னு சொன்னால் அதனுடைய காரத்துவத்தை வச்சு நம்ம நீரில் உள்ள புரோட்டானை எந்த அளவுக்கு அது ஈர்த்துக்குதோ அது தகுந்த மாதிரி அதுக்கு எது இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா காரத்துவம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து அந்த கார வலிமை அப்படின்னு பார்க்குறப்ப ஓரிணைய ஈரிணைய மூவிணைய அமீன்கள்னு பார்த்தோம். அதுக்கடுத்து அதனுடைய வேதிப்பண்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப அல்கைல் ஏற்றம் பார்த்தோம், அசைல் ஏற்றம் பார்த்தோம். அதுக்கடுத்தது வந்து முக்கியமாக இன்னொன்று வந்து கார்பைல் அமீன் வினைகள், அடுத்து ஸ்காட்டன் பௌமான் வினைகள் பார்த்தோம். அதாவது அல்கைல் ஏற்றம், அசைல் ஏற்றம், பென்சாயில் ஏற்றம். அதுக்கடுத்தது வந்து கார்பைல் அமீன் வினை, அதுக்கடுத்தது வந்து கடுகு எண்ணெய் வினை, அதுக்கடுத்து ஹாஃப்மேன் கடுகு எண்ணெய் வினை அப்படின்னு சொல்லி ஒரு வினை வேற பார்த்தோம். இது எல்லாமே வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா ஓரிணைய அமீன்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. அது ஈரிணைய மூவிணைய அமீன்கள் வந்து அந்த வினையில் ஈடுபடாது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து நம்ம எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைகள். இது எதில் நடக்கும் அப்படின்னா பென்சீன் வளையத்தில் தான் நடக்கும்னு சொன்னோம். அதில் இருக்கிற NH2 தொகுதிக்கு வந்து இது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதிக முனைபுறுத்தும் தன்மை உடையது. கடைசியாக நம்ம பார்த்த வினை வந்து எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை. அது வந்து பென்சீன் வளையத்தில் நடக்கக்கூடியது. இப்போ அந்த அனிலினில் இருக்கக்கூடிய NH2 தொகுதி வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா கிளர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு தொகுதி. அது என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரானுடைய பென்சீன் வளையத்தினுடைய எலக்ட்ரான் அடர்த்தியை வந்து அதிகரிக்க செய்யக்கூடியது. அதனால் அது என்ன ஆற்றுப்படுத்தும் தொகுதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்த்தோபாரா ஆற்றுப்படுத்தும் தொகுதியாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால் புதுசாக வரக்கூடிய தொகுதிகள் எல்லாத்தையும் எங்கே அனுப்பணும்னா ஆர்த்தோபாராவுக்கு தான் அது அனுப்பும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ எத்தனை விதமான எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா 4 விதமாக இருந்துச்சு. ஒன்று வந்து நைட்ரோ ஏற்றம், அதுக்கடுத்தது வந்து நம்ம சல்ஃபோன் ஏற்றம் பார்த்தோம், அதுக்கடுத்தது புரோமின் ஏற்றம் பார்த்துருக்கோம். அதில் புரோமின் ஏற்றத்தில் நமக்கு வீழ்படிவு கிடச்சிச்சு, வெண்ணிற வீழ்படிவு உண்டாச்சு. அடுத்து சல்ஃபோன் ஏற்றத்தில் வந்து 3 விதமாக நைட்ரோ ஏற்றத்தில் 3 விதமான நைட்ரோ சேர்மங்கள் கிடச்சிச்சு. ஆர்த்தோ, பாரா, மெட்டா 3மே கிடச்சிச்சு. அந்த 3க்குமே எதனால் அந்த மெட்டா கிடச்சிச்சுன்றதுக்கான காரணமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்தது சல்ஃபோன் ஏற்றம். அடுத்து வந்து பேரா தொகுதியில் மாத்திரம் நமக்கு நைட்ரோ வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம எப்படி அந்த NH2 தொகுதியை பாதுகாத்துட்டு அப்புறம் பேரா இடத்துல வந்து NO2 நம்ம கொண்டு வர்றது அப்படின்றதையும் நம்ம இந்த பாடப்பகுதியில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் மாணவ செல்வங்களே, இந்த கல்வி தொலைக்காட்சியின் மூலமாக மாவட்டத்தில் உள்ள அனைவரையும் காணும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன்.